சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி வரும் நிலையில் தங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் புதுக்கோட்டை பகுதி அறந்தாங்கி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைய கொடுக்குறாங்க, ஆனால் செயல்பாடு இருக்குதான்னு தெரியல. ஏற்கனவே அம்மா காலத்தில் பெண்களுக்கு பால் ஊட்டுறதுக்கு அறையெல்லாம் வச்சுருந்தாங்க பஸ் ஸ்டாண்டில், இதெல்லாம் அது செயல்பாடு இல்லை. தாலிக்கு தங்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதுவும் இப்போ இல்லை. இப்போ 2026 எலெக்ஷனுக்காவது வர்ற கட்சிகள் வாக்குறுதிகள் கொடுக்குறது கொஞ்சம் நல்ல திட்டமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மக்களுக்கு. இப்போ 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரேஷன் பொருட்களை எல்லாம் வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறீங்க, நல்லது தான். ஆனால் 70 வயசுக்கு மேலே தனியாக இருக்கிறவங்களால எப்படி சமைச்சு சாப்பிட முடியும்? அதை சாப்பாடாகவே கொடுத்துட்டா அவங்களுக்கு உதவியாக இருக்கும். முடியாதவங்களுக்கு இது மாதிரியெல்லாம் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். 2026 தேர்தலில் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், டிவிகேவாக இருக்கட்டும், யார் மகளிருக்காக சுய உதவி குழுவை நிப்பாட்டிட்டு பேங்கே வட்டி கொடுக்குறோம், பேங்கே லோன் கொடுக்குற மாதிரி நல்ல ஸ்கீமாக பார்த்து குறைஞ்சபட்ச வட்டியில் அவங்களே எடுத்து நடத்தினா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சிரமமாக இருக்குது. மகளிர்கள்லாம் குழுவை போட்டு காலங்காத்தாலே 6 மணிலேருந்து 10 மணி வரையும் கொடுத்துட்டு இதான் அங்கே நிற்கிறேன் இங்கே நிற்கிறேன், இதனால் நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போகுது. அதனால தயவு செய்து கவர்மெண்ட்டுக்கு கவனத்திற்கு கொண்டு போகிறேன். 2026 எப்போதுமே நல்ல கட்சியே அமையணும், நல்லதே நடக்கணும். 2026 எங்களுக்கு யார் ரோடு வசதி லைட்டு வசதி செஞ்சு கொடுக்குறாங்களோ, யாருக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். அம்மா பாலூட்டி அறை, தாலிக்கு தங்கம் கொடுத்துருந்தாங்க, இந்த மகளிர் குழு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே அந்த உடன்பாடில் இப்போ திரும்ப வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், செயல்பாடாக இருக்கும். அது யாருமே இப்போ எடுத்து நடத்துறது கிடையாது. தாலி தங்கம் விலை ஏறிடுச்சு, தங்க விலை ஏறிடுச்சு. இப்போ கஷ்டப்படுறவங்க நம்மளோட கஷ்டப்படுற ஃபேமிலியெல்லாம் நகை வாங்க முடியாது, தாலி வாங்க முடியாது, அதான் நிப்பாட்டிட்டாங்க. பாலூட்டி அறை ஒன்று வச்சு கொடுத்துருந்தாங்க, அது இல்லை, எதுவுமே இல்லைங்களே. இப்போ வர்ற அரசியல் டிவிகேவாக இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், யார் வந்தாலும் சரி அந்த நிப்பாட்டி நிலுவையில் உள்ளதை எல்லாரும் கொஞ்சம் செயல்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். மக்கள் குரல் பகுதியில் அறந்தாங்கி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.